Hi, my dear little doctors. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா மாக் டெஸ்ட். ஓகேயா? மாக் டெஸ்ட் நம்மளுக்கு தேவையா இல்லையா? ஓகே, நம்ம வந்து இதுக்கு முன்னால எழுதியிருக்கோமா, நீட்டுக்கு இது வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேயா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போறோம். ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நம்ம என்ன கண்டிஷன்ல இருக்கிறோம், ஸோ இதை பத்தி உங்களுக்கு ஒரு டீட்டெயில் ஒரு அனாலிசிஸ் வேணும்னா கண்டிப்பா நம்ம மாக் டெஸ்ட் எழுதியே தான் ஆகணும். சரியா? ஸோ மாக் டெஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னுக்கு, ஸோ நம்மளோட நீட் எக்ஸாம்ல அந்த கொஸ்டினோட பேசிக் ஸ்ட்ரக்சரை மட்டும் நம்ம என்ன செய்திடலாம் பார்த்துக்கலாம். சரியா? பாருங்க, நம்மளுக்கு டோட்டலா நம்ம நீட்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஸோ இப்படி வந்து ஒரு 4 சப்ஜெக்ட் எடுத்துக்காங்க. ஸோ இப்போ 4 இதுலயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸ்ல 50, கெமிஸ்ட்ரியில 50, பாட்னியில 50, இப்போ என்னது சுவாலஜில 50. ஓகேயா? ஸோ 50 கொஸ்டின் வச்சு 4 சப்ஜெக்ட்டுக்கும் கேட்குறாங்க. ஓகே, அப்போ இந்த 50 கொஸ்டின்ஸ்ல 50யும் அட்டென்ட் பண்ணணுமா? கண்டிப்பா கிடையாது. இந்த 4 பேருக்கும் ஈக்குவலா செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி இப்படி ஒரு 2 கேட்டகரி வச்சிருக்காங்க. சரியா? இல்ல செக்ஷன் ஏல டோட்டலா எத்தனை கொஸ்டின்னா 35 கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த 35 கொஸ்டின்ஸ்ல எல்லாமே நீங்க என்ன செய்யலாம், அட்டென்ட் பண்ணலாம். ஓகேயா? இப்போ சப்போஸ் அதுக்கு தெரிஞ்சிருந்தா தான் அட்டென்ட் பண்ணணும், அதுக்காக எல்லாமே அட்டென்ட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, அட்டென்ட் பண்ணக்கூடாது. ஆனா 35 கொஸ்டின்ஸும் நீங்க என்ன பண்ணலாம், அட்டென்ட் பண்ணலாம். ஓகேயா? இப்போ செக்ஷன் பி எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்க, நம்மளுக்கு 15 கொஸ்டின் இருக்கும். சரியா? 35 50ல 35 போயாச்சு. அப்ப நம்மளுக்கு எத்தனை 15 கொஸ்டின்ஸ். ஓகே, இந்த 15 கொஸ்டின்ஸ்ல நீங்க எவ்வளவு அட்டென்ட் பண்ணணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 10 கொஸ்டின்ஸ் தான் நீங்க என்ன பண்ணணும், அட்டென்ட் பண்ணணும். ஏன்னா இதுல சாய்ஸ் பேட்டர்ன்ல நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ 10 கொஸ்டின்ஸும் இப்ப சொல்லுவாங்க, சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 10க்கு 15 கொஸ்டினும் என்ன பண்றாங்க, அட்டென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ப அட்டென்ட் பண்ணவங்களோட கண்டிஷன் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் உள்ள அந்த 10 கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, வேல்யூ பண்ணுவாங்க. ரிமைனிங் நீங்க கரெக்டா எழுதினாலும் கரெக்ட் தான், எனது தப்புனா அது நம்மளுக்கு தெரியாது, நெகட்டிவ் மார்க்ஸ். ஓகேயா? ஸோ அந்த செக்ஷன் பில மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கணும். 15 கொஸ்டின்ல 10 கொஸ்டின் தான் நீங்க என்ன பண்ணணும், அட்டென்ட் பண்ணணும். அப்படி எக்ஸஸ் அட்டென்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலா இப்ப பாருங்க, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இது அவ்வளவுல 45 45 45 45 இப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து நீங்க 180 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணணும், அட்டென்ட் பண்ணணும். ஸோ 180 கொஸ்டின்ஸ்க்கும் ஒரு கொஸ்டினுக்கு கரெக்டா இருந்தனா அதுக்கு 4 மார்க் அலாட் பண்றாங்க. ஸோ வந்து என்ன பாருங்க, 180 × 4 டோட்டலா எத்தனை வரும், நம்மளுக்கு 720 மார்க்ஸ். இதுல நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு, நோட் பண்ணிக்கணும். நெகட்டிவ் மார்க்ஸ் இப்போ ஒரு கொஸ்டின் தப்பா எழுதுனீங்கன்னா -1 மார்க். ஓகே, இதுதான் நம்ம நீட்டோட பேசிக் ஸ்ட்ரக்சர். எக்காரணத்தை கொண்டோ தெரியாத கொஸ்டினா, நம்ம எல்லாம் கன்ஃபியூஸ்ட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய கொஸ்டினா தயவு செய்து அட்டென்ட் பண்ணி வாங்கின மார்க்கையும் நெகட்டிவ் ஆக்கிறாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு கொஸ்டின் ராங்கா இருந்தா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் -1 போயிட்டுனா அந்த பிளேஸ் ஆக்குபை பண்றதுக்கு லட்சக்கணக்கா என்ன பண்ணுவாங்க, ஆள் வந்துடுவாங்க. ஓகே, நம்ம இப்ப என்ன பண்றோம்னா இதுக்கு அடுத்தது மாக் டெஸ்ட்க்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, ரிலேஷன் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா மாக் டெஸ்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா ஸ்டூடெண்ட்டும் நீட் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்ச பிறகு லாஸ்ட் ஒரு மந்த்ல குறைஞ்சது நீங்க என்ன பண்ணணும்னா, குறைஞ்சது ஒரு 5 மாக் டெஸ்டாவது என்ன பண்ணிருக்கணும், அட்டென்ட் பண்ணிருக்கணும். நல்ல மார்க் மோர் தேன் 600க்கு மேல எடுக்கிறவங்க தாராளமா ஒரு நாளைக்கு என்னது ஒண்ணு வச்சு நீங்க என்ன பண்ணலாம், அந்த மந்த் ஃபுல்லாவே என்ன பண்ணிடலாம், அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ அது உங்க கையில தான் இருக்கு. ஸோ மாக் டெஸ்ட் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னது, இது எதுக்கு நம்ம வந்து இதை கண்டிப்பா நான் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னா, உங்களோட கண்டிஷனை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதை பண்றோம். பாருங்க, மாக் டெஸ்ட் எப்படி இருக்கும்னா, டு ஐடென்டிஃபை அவர்ஸ் கண்டிஷன். நம்மளோட கண்டிஷன் என்னது, நம்மளோட மார்க் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 350 300 பிளஸ்ல இருக்கலாம், 500 பிளஸ்ல இருக்கலாம், 600 பிளஸ்ல இருக்கலாம். ஓகேயா? ஸோ நம்ம என்ன கண்டிஷன்ல இருக்கோம், இதுக்கு பிறகு நம்ம என்ன நம்மளை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம், இது கண்டிப்பா தெரியணும்னா நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும், மாக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். சரியா? கரெக்டா அதே டியூரேஷன்ல அட்டென்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மாக் டெஸ்ட் நம்ம அட்டென்ட் பண்ணதுக்குள்ள டியூரேஷன், டைம் டியூரேஷன் இல்லைன்னா டைமிங் என்ன டைம்ல நீங்க செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு நீட் எக்ஸாம் 2 to 5:20 தானே நடக்க போகுது. ஸோ இதே டைம்ல நம்ம மோஸ்ட்லி படிக்கும்போது சாப்பிட்டுட்டு சில நேரம் தூக்கம் வரும். ஓகேயா? ஸோ அந்த டைமை நீங்க மாக் டெஸ்ட்க்கு என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? தென் அடுத்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹவு டு மேனேஜ் த டைம் டியூரேஷன். ஓகேயா? இப்போ நீங்க வந்து கிளாஸ்க்குள்ள என்ட்ரி ஆகுறீங்க, இந்த நீட் எக்ஸாம் ஹால்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க, எப்படி நீங்க வந்து அந்த டைம் அலாட்மெண்ட்டை கரெக்ட் பண்ணலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜிக்கு 1.5 hours, தென் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 1.5 hours. இப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் இதுல வந்து அல்ட்ரேஷன் இருக்கணும். சரியா? பயாலஜியா கூடி போனா 1 ஹவருக்குள்ள என்ன பண்ணணும், நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா எல்லாமே நம்ம படிச்ச ஃபேக்ட்ஸ் லைன் பை லைன் அப்படிதான் இருக்கும். இதை எவ்வளவு தூரம் நீங்க வந்து ஈஸியா பிராக்டிஸ் பண்றீங்களோ, நிறைய பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் பயாலஜியை நீங்க ரொம்ப என்னது ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா? இது கம்ப்ளீட் பண்ணின பிறகு மீதி உள்ள டைமை நீங்க கரெக்டா கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் இந்த ரெண்டுக்கும் கரெக்டா எக்ஸ்ட்ரா டைம் அலாட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியா நிறைய மார்க் இன்னும் வந்து திங்க் பண்ணி எழுதுறதுக்கு டைம் டூரேஷன் கரெக்டா இருக்கும். ஸோ இந்த பர்பஸ்க்கு நம்மளுக்கு மாக் டெஸ்ட் கண்டிப்பா என்ன செய்யணும், தேவை. சரியா? தென் அடுத்தது 3வது என்னன்னா டைம் அலாட்மெண்ட். நான் ஏற்கனவே சொன்னேன், பயாலஜிக்கு இவ்வளோ டைம், பிசிக்ஸ்க்கு இவ்வளோ டைம், கெமிஸ்ட்ரிக்கு இவ்வளோ டைம். ஸோ கண்டிப்பா இந்த டைமிங்ல நீங்க கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும், ஒரு மாக் டெஸ்ட் எழுதுறீங்க ஓகேயா, திங்க் பண்ணி எழுதிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் அவ்வளவுமே போறோம். பயாலஜி இவ்வளவு நேரத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் செட் பண்ணிட்டு உங்க மைண்ட்ல செட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா எழுத ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மாக் டெஸ்ட். இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் சொல்லுவாங்க எனக்கு ஒன்று தான் எழுத முடியுது. சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க ஓகே ஒரு நாளைக்கு 2 கூட எழுதலாம் மேம். ஓகேயா? இப்போ இந்த இந்த பேட்டர்ன் யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாருங்க 300+ இருக்கு ஒரு ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ இவங்க ஒரு வாரத்துக்கு எத்தனை டைம் மாக் டெஸ்ட் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஒன் டைமாவது நீங்க என்ன பண்ணணும், எழுதி பார்க்கணும். அப்போ ரீமைனிங் டைம் நீங்க எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம எந்த இடத்துல வீக்கா இருக்கோம் ஸோ அந்த இடத்துல கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கு அடுத்த வீக்ல இந்த மார்க்கை விட என்ன பண்ணணும், எக்ஸஸா வர்றதுக்கு என்னது இதை விட என்னது மோரா இருக்கணும். சரியா? தென் அதுக்கு அடுத்தது யாரு 2 நேரம் எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 400+ ரீச் ஆயிருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இவங்க பெர் வீக்குக்கு என்னது 2 டைம்ஸ் தாராளமா எழுதினா மட்டும் போதாது, கண்டிப்பா அதை என்ன பண்ணணும், கிளாரிஃபை பண்ணி திரும்ப அதை நம்ம என்னது ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சாதான் கிளாரிஃபிகேஷன் முடிஞ்சு ஓகே இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கோம், நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு என்னது இந்த மாக் டெஸ்ட் வெரி யூஸ்ஃபுல். ஓகேயா? மேபி 650+ நான் இருக்கேன் மேம், நீங்க தாராளமா ஒரு நாளைக்கு என்னது 2 மாக் டெஸ்ட் தாராளமா எழுதலாம். எழுதி நீங்க உங்களே என்ன பண்ணிக்கோங்க, கிளாரிஃபை பண்ணி ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணிடலாம், ஈஸியா கொண்டு வந்துடலாம். சரியா? தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை சில்லி மிஸ்டேக்ஸ். ஸோ அடுத்தது மாக் டெஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னது, இப்போ சின்ன மிஸ்டேக்னா நீங்க என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு OMR ஷீட் எடுக்கிறீங்க. சரியா? இந்த OMR ஷீட் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீட் நம்மளுக்கு கூகுள்ல நீங்க போட்டீங்கன்னா நிறைய இதை நம்ம என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ OMR ஷீட் நீங்க யூஸ் பண்ணும்போது இந்த கொஸ்டின் ஃபார் எக்ஸாம்பிள் 18 கொஸ்டின் நீங்க அட்டன் பண்றீங்கன்னா அதை அட்டன் பண்ணிட்டு கரெக்டா அதே நம்பர்ல நீங்க என்ன பண்ணணும், மார்க் பண்ணிடணும். முன்ன பின்ன மார்க் பண்ணும்போது இதுல வந்து 18 கொஸ்டினுக்கு பதிலா 19ல போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைனலா எழுதும்போது என்னதாயிடும், நம்மளுக்கு வந்து டோட்டலா மார்க் என்னதாயிரும், ரெடியூஸ் ஆயிரும். ஸோ சில்லி மிஸ்டேக்ஸை கண்டிப்பா அவாய்ட் பண்றதுக்கு கண்டிப்பா நீங்க என்னது ஒரு கண்டினியூஸா ஒரு மாக் டெஸ்ட் கண்டிப்பா நமக்கு தேவை. சரியா? தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ரியலைஸ் யுவர் மார்க் கண்டிஷன், டோன்ட் பிளேம் எனிஒன். ஓகே, உங்களுக்கு மார்க் வந்த பிறகு நீங்க யாரையுமே என்ன செய்யக்கூடாது, பிளேம் பண்ணக்கூடாது. எவ்ரிதிங் நம்ம தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. நம்மளுக்கு டைம் தந்தாச்சு, டைம் டூரேஷன் இருக்கு, அம்மா அப்பா நமக்கு தேவையான எல்லா இதையும் என்ன பண்ணிருக்காங்க, நீட்டுக்காக செய்து தந்திருக்காங்க. உங்களோட என்னது மென்டார்ஸ் இவங்க எல்லாருமே என்னதான் நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கணுமோ உங்களுக்கு என்னது சப்போர்ட்டிவா தான் இருந்திருக்காங்க. ஸோ என்னைக்குமே நம்ம மேல உள்ள மிஸ்டேக்கா அடுத்தவங்க மேல என்ன பண்ணக்கூடாது, பிளேம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு இந்த டைம் மார்க் கம்மியாச்சு, இட்ஸ் ஓகேயா, அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்க கூடாது, ஒரி பண்ணிக்க கூடாது. இன்னும் நமக்கு சான்ஸ் இருக்கு. இந்த நம்ம வேர்ல்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எந்த ஆப்ஷன்னாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்மளோட எய்ம் கரெக்டா என்னது, டாக்டர் ஆகணும். ஸோ அதுக்கான எல்லா ஸ்டெப்பும் என்னது இது மாக் டெஸ்ட் மூலமா நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பா மாக் டெஸ்ட் கண்டிப்பா என்ன செய்யணும், அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னால நீங்க எத்தனை மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு உங்களால் முடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம கண்டிப்பா என்ன பண்ணலாம், மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. D. Usha Arasu. Thank you.